அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து எப்படிங்க மூவ்மெண்ட் கொடுத்தது இன்னைக்கு அப்படின்னா, இப்போ நேற்றே நாம வந்து ஒன்று பார்த்துருந்தோம். எப்பெல்லாம் 1% பக்கம் டவுன் ஆகுதோ அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக ஒரு 0.5% இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் நடந்தது. நேற்று வந்து ஒரு 377 ஒரு சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து 1% சம்திங் வந்து ஃபாலில் இருந்தது. இப்போ மார்னிங் ஓப்பன் ஆன மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25,652 கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் பக்கம் ஒரு பாசிட்டிவ்ல போனது. சரி, பாசிட்டிவ்ல போனது அப்படியே வந்து போனதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இப்போதைக்கு ஒரு 25,471 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏறின வேகத்திலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து கண்டினியூவாக கீழே தான் இறங்குமா இல்லைனா மறுபடியும் மேலே வருமாங்கிறத நம்ம வந்து டெக்னிக்கலாகவும் அதுக்கப்புறம் நியூஸாகவும் பார்க்கலாம். நியூஸ் ஏதாவது இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் நியூஸ் வந்து கிடையாது. ஐடிஎஃப்சி நியூஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இருக்குது. அதுவும் அவங்க வந்து 590 கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்றபடி ஒரு பெரிய நியூஸஸ்ங்கிறது இப்போதைக்கு வந்து கிடையாது. ஏன்னா ஆர்பிஐ ரேட் கட்டுங்கிறது இப்போ தான் முடிஞ்சது, ஃபெட் ரேட் கட்டு முடிஞ்சது. அதெல்லாம் வரணும் அப்படின்னா இன்னொரு 2 months கழிச்சு தான் இந்த ரேட் கட் நியூஸ் எல்லாம் நமக்கு வந்து வரும். ஓகே, மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ஹீட் மேப்ல ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து வந்திருக்கு. ஒரு வாரம் கழிச்சு கிட்டத்தட்ட டிசிஎஸ் எல்லாம் 1.99%, இன்ஃபோசிஸ் 1.09%, HCL டெக், விப்ரோ, டெக்எம். ஸோ நேற்று இறங்கினதை விட அதிகமாக அந்த ரெக்கவர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு பாதி வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து நிஃப்டி ஐடியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ மற்றபடி நிஃப்டி ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் டே கேண்டில் வச்சு பார்க்குறப்ப நேற்று ஒரு கேப் டவுன் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த கேப் டவுன் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நேற்று வந்து கேப் டவுன், அதுக்கு முன்னாடி நாள் அந்த லோல வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடம் வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நான் அதை ஒரு தடவை சொல்லிடுறேன். நான் இப்போ ஒன் டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் இப்போ மறுபடியும் எங்கே போயிட்டு ஐடி இறங்கும் பாசிபிலிட்டிஸ் ஒரு நல்ல என்ன சொல்றது அப்படின்னா மறுபடியும் 31,417 போயிட்டு மறுபடியும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். அதாவது ரெக்கவரி நடந்தால் மறுபடியும் இப்போதான் 30,524 வந்து போயிருக்கு. இப்போ காலையில் வந்து 30,999 வரைக்கும் வந்தது. மறுபடியும் இப்போ குறைஞ்சி ஒரு 400 பாயிண்ட்ஸ் கையோட குறைஞ்சி 30,523 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இதுக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல வந்தது அப்படின்னா இப்போ 31,417 வந்துட்டு மறுபடியும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஐடி செக்டர்ல வந்து இருக்கு. பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இறங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அதானி குரூப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ். இப்போ ரிலையன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேசிட்டே இருந்தது தான். இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் மட்டும் தான் பாசிட்டிவ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பேசினது தான். கரெக்டாக திங்கள் செவ்வாய் 2 நாள் மட்டும் பாசிட்டிவ் வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 2.33% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டிடியூஷனல்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு. இந்த நியூஸ் எல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய 1800 சொல்லுவாங்க, 1800 வராது. ஒரு 2 நாள் நம்ம வந்து டக்குன்னு பணத்தை என்ன சொல்றது அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுட்டு வெளியே வந்துடணும். இல்லை அப்படின்னா உள்ளார போயிட்டு லாக் பண்ணிடுவோம், கட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா, ஸோ ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து 2.33% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி ஆட்டோ செக்டார்லாம் பரவாயில்ல. ஆட்டோ செக்டார், டாடா ஸ்டீல் எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் மட்டும் நாளைக்கு கோஆப்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு புல்லிஷ் சைடு வந்து போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ரிலையன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து ஐடி செக்டர் கிரீன்ல இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் கிரீன்ல இருந்து ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணனது அப்படின்னா கண்டிப்பா வந்து நாளைக்கு ஒரு புல்லிஷ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாமே ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். நிஃப்டி 50 சென்செக்ஸ் மட்டும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி லாஸ்ட் டைம்ல க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சில பார்த்தோம் அப்படின்னா 3235 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1563ங்கிறது அட்வான்ஸ், டிக்ளைன் சின்னதா 1570, அன்சேஞ்ச் வந்து 102. ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல் கண்டிஷன் தான். 52 வீக் ஹைல வந்து 69 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 226 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 226ங்கிறது ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர அந்த ஸ்டாக் ஜோன் தான். ஓகேங்களா, ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஒரு புல்லிஷ் சைடு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அப்பர் சர்க்யூட் 52, லோயர் சர்க்யூட் 77.
இப்போ ஓவராலாக செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். இன்னும் பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து வெளியே எடுக்கல. அந்த என்ன சொல்றதுன்னா ஏறின இடத்துல இருந்து கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கே தவிர ஓவராலாக ஒரு புல்லிஷ் செக்மெண்ட்ல தான் மார்க்கெட் இன்னுமே வந்து இருக்கு. நமக்கு எஃப்எம்சிஜி மட்டும் நமக்கு மைனஸ்ல இருக்கு, 124 பாயிண்ட்ஸ் பக்கம் மைனஸ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ். ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ் நேற்றெல்லாம் ஃபுல்லாக டவுன்ல இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து டர்ன் ஆயிருக்கு. டிசிஎஸ் எல்லாம் 54 பாயிண்ட், இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16.60, சன்ஃபார்மா 31.90. நமக்கு என்ன பெரிய அளவில் இறங்கியிருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மூணு தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இறங்கியிருக்க தவிர இதுவுமே இன்னைக்கு கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார விற்காம இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து பெரிய புல்லிஷ் வந்து எதிர்பார்த்துக்கலாம். பட் இந்த ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ்னால தான் கொஞ்சம் ஒரு 11 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நிஃப்டியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்சிஎல் டெக், பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ் ஸ்டாக்ஸ். இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிசிஎஸ் வந்து உள்ளார வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் டிசிஎஸ் பெரிய அளவில் எல்லாம் இறங்கிட்டு வந்தது. இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ்ல உள்ளார வந்திருக்கு. ஸோ கடவுளை வேண்டிக்கலாம் டிசிஎஸ் கண்டினியூவா ஒரு கெய்னிங் ஆகணும் அப்படின்னு. டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலையன்ஸ், அதானி போர்ட்ஸ், எஸ்பிஎன், பாரதி ஏர்டெல், எட்டர்னல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக். ஓகே, இப்போ கேண்டில் வந்து எப்படிங்க ஃபார்ம் ஆயிருக்கு நிஃப்டி அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்னா நம்ம எப்படி வந்து டிசிஷன் எடுப்போம் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸா இன்னைக்கான ஹை வரைக்குமே நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, இன்னைக்கான ஹை வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நேற்று ஹை வந்து 25,641, இன்னைக்கான ஹை வந்து 25,652, மறுபடியும் 25,650 சம்திங் வந்தா ஸோ அங்கிருந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஏறி மறுபடியும் 200 பாயிண்ட்ஸ் இறங்குற மாதிரி தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ டவுன் ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணா ஒரு பெரிய செல்லிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும். நாளைக்கு ஒரு நாள் தான் நம்ம என்ன சொல்றதுன்னா பார்த்துட்டு தான் ஒரு பெரிய அளவில் செல்லிங் எல்லாம் நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியும். ஏன்னா 25,377 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, எடுத்துட்டு நமக்கு ரெக்கவரி ஆயிருக்கு இவ்வளோ தூரம். நமக்கு இந்த ரிலையன்ஸ் இந்த ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்னால நமக்கு வந்து கீழே இறங்கியிருக்கே தவிர மறுபடியும் நாளைக்கு ரிலையன்ஸ் பாசிட்டிவா, ஐடி செக்டர் பாசிட்டிவ்லாம் போயிடுச்சு அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து மறுபடியும் ஹை வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமே தவிர மறுபடியும் டவுன் ஆகுமாங்கிறது டவுட் தான். ஓகேங்களா, அப்படியே டவுன் எடுத்தாலும் இந்த 25,377 மறுபடியும் நமக்கு வந்து சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகே, இது வந்து இதுல மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா செக்டார்லையும் அதே மாதிரி தான். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 60,560, ரெசிஸ்டன்ஸுங்கிறது நேற்றுக்கான ஹை தான். அதாவது எஸ்டர்டேவோட ஹை தான் நமக்கு வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையும் நமக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, சப்போர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க 28,208. சென்செக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 81,932. எஸ்டர்டேவோட ஹை தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். மிட் கேப் நிஃப்டியில் மட்டும் இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா அப்படின்னு கேட்கறது டவுட்டு தான். ஓரளவு நமக்கு வந்து 13,000 இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு நிஃப்டி மிட் கேப்ல மட்டும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படிங்க இருக்கும் அப்படின்னா ஒன்று லோவை பிரேக் அவுட் பண்ணி இறங்கி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரும். இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இன்னைக்கான ஹையோ இல்லை நேற்றுக்கான ஹை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எப்படியும் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். எம்சிஎக்ஸ். இப்போ எம்சிஎக்ஸ் வந்து மார்னிங்லேயே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்த இடம். ஓகேங்களா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு வந்து செல் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் வந்து எடுத்துடலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 82,5971 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆச்சு டவுன் சைடு வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா இந்த ஜோன் மறுபடியும் ஒரு 6,000 வரைக்கும் வந்தாலும் 6,000 வேணாம், ஓகே 6,000 ஏன்னா இதை தான் பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு கீழே வந்துடும். 5,998 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பட் அவ்வளோ தூரம் வருமானு தெரில. அகெயின் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. இது எதனாலங்கிறது மார்னிங்லேயே பார்த்தோம் நாங்கள். எதனால அப்படின்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து
யூஎஸ்ல இருக்கிற கச்சா எண்ணெய் பேரல், அதாவது க்ரூட் ஆயில் பேரல் வந்து கம்மியாக இருக்கு, சாரி அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து கிரியேட் ஆகி சப்ளை வந்து சப்ளைனால நமக்கு வந்து மார்க்கெட் க்ரூட் ஆயில் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, எப்படியும் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து நம்ம வந்து சப்ளை தான் கிடைக்கும். ஸோ அப்போ சப்ளை கிடைக்கும்னா நம்ம என்ன அர்த்தம், ஒரு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் கேப் டவுன் ஓப்பனிங். நம்ம என்னதான் சப்போர்ட்டு வரைஞ்சாலும் நேச்சுரல் கேஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண முடியல. ஓகேங்களா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஹை அண்ட் லோவானா மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு ஒரு பிரேக் அவுட் ஆனால் இனிமேட் வந்து பார்த்துக்கலாம் இன்னைக்கு மட்டும். அதாவது பை சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 260.8, அதே மாதிரி செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 257.4. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,61,733. சில்வரோட ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,67,500. ஸோ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு செல்லிங் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயில் நமக்கு வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ கண்டினியூஸாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை ரிசல்ட் வருங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு. பட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து ஒரு புல்லிஷ் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு இன்னும் சப்போர்ட் உடைக்கணும். ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எல்லாம் ஒன் டே கேண்டலில் உடையங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது உடஞ்சிடுச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த செல்லிங்கை தவிர அது வரைக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். ஓகே, ஸோ வர March 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் வந்து செமினார் வந்து கண்டக்ட் பண்ணேன், ஒன் டே ஒர்க் ஷாப். இதில் வந்து என்னென்ன டாபிக் வந்து வரும் அப்படின்னா, இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து தேவைப்படும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நாம் வந்து ஒரு ஆப்ரேட்டர்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த டாபிக் வந்து எடுத்துரும். அப்புறம் நியூ டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கேல்பிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டே ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தான். ஸோ தேர்ஸ்டே தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அகைன் வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் நிஃப்டியெல்லாம் மறுபடியும் புல்லிஷ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.